Assalamu alaikum. Good morning. So, நம்ம வந்து organic chemistry இந்த பேப்பர் கிளாஸஸ் சந்திக்கிறோம் இல்லையா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம தியரி வந்து 4 சீரீஸாக செஞ்சிருக்கோம். ஸோ அதுல வந்து சீரீஸ் 1 பேப்பர் கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து சீரீஸ் 2 பேப்பர் கிளாஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து டியூட் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ டியூட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சோ இது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் இந்த சீரீஸ் 2ல நம்ம கழிக்க போற விஷயங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன்களோட இரசாயனத்தை பத்தி முழுக்க கழிக்க போறோம். சோ ஹைட்ரோ கார்பன்களோட இரசாயனம் சொல்லிச்சுன்னா அது நம்ம கழிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அட்கேன்களோட தாக்கம் கழிச்சிருப்போம், அட்கீன்களோட தாக்கம் கழிச்சிருப்போம், அதே போல வந்து அட்கைன்களோட தாக்கம் கழிச்சிருப்போம். அதுக்கு மேலதிகமாக பென்சீன் தாக்கம் கழிச்சிருப்போம். அண்ட் அதுக்கு கூட பென்சீன் ஏவக்கூடிய இயல்புகள், அதாவது பென்சீன்ல வந்து 2ஆம் பிரதியீடு எப்படி நடக்கும், அதுல வந்து யாரு எந்த தானத்தை ஏவும் அந்த கன்செப்டை பத்தி என்ன செஞ்சிருப்போம், ஃபுல்லா கழிச்சிருப்போம். இது வந்து சீரீஸ் 2 தியரி பார்ட்டாக இருக்கும். சோ அதுல வந்து நம்ம இந்த பேப்பர் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டால், நம்ம அங்க கதைச்சிருக்கக்கூடிய அந்த தியரி பார்ட்டுக்கு உட்பட்டதாக நம்மட பாஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய கேள்விகள். சோ அதுல வந்து எம்சிக்யூ கேள்விகளும் இருக்கும், எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் வந்து நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறது இல்ல. ஸ்ட்ரக்சர் பார்ட் வந்து முழுக்க சீரீஸ் 4 நம்ம கதைக்க போறோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் பார்ட் வந்து முழுக்க வந்து சீரீஸ் 4 தான் கதைக்க போறோம். இங்க வந்து நம்ம கதைக்க போறது வந்து எம்சிக்யூ, அதே போல வந்து எஸ்ஏ பார்ட்ல வந்து சில கேள்விகள் வரப்போகுது. சோ சில மாற்றீடுகளா இருக்கட்டும், அல்லது வந்து சில பொறிமுறை சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இங்க வரப்போகுது. இந்த எஸ்ஏ பார்ட்ல வந்து இருக்க போகுது. சோ எல்லா கேள்வியும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டியூட்டா தந்திருக்கேன். அந்த கேள்விகளுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோல இருக்கும். சோ இதுல வந்து தியரி ரிவிஷன் இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வின்னு சொன்னா அந்த கேள்விக்குரிய தியரி வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுவோம். சோ நீங்க ஆல்ரெடி அந்த தியரி ஒரு தடவை படிச்சிருந்தால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாக இருக்க போகுது. ஓகேவாடா? சோ ஒரு கேள்வியாக பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன கேட்கிறார், ப்ரோபைன் பின்வருவனவற்றுள் எதனுடன் தாக்கமுறாது? சோ இதை பார்த்தால் நீங்க பார்த்த உடனே சொல்லலாம், படிச்சிருந்தால் தெளிவாக படிச்சிருந்தா இதை பார்த்த உடனே சொல்லலாம் என்ன ஆன்சர் சொல்லி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை, நான் கொஞ்சம் படிக்கல மறந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், இதுக்குரிய ரிவிஷனை பார்ப்போம். ரிவிஷனை முடிச்சதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லி யோசிப்போம். எனக்கு சொல்லுங்க, ப்ரோபைன் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு அட்கைன் இல்லையா, ஒரு அட்கைன். சோ அட்கைன்களோட தாக்கத்தை நம்ம எடுத்தமாக இருந்தால் அட்கைன்களோட தாக்கம் அது வந்து பல தாக்கங்கள் கதைக்கலாம். சோ நம்ம இங்க கதைக்க போறது டைரக்டா அட்கைன்கள் காட்டக்கூடிய சில எளிய தாக்கங்களை தான் இந்த சீரீஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் சில தாக்கங்கள் நம்ம என்ன செய்யலாம், கிரிக்னாட்டின் சோதனை பொருளோட அட்கைன்கள் காட்டக்கூடிய தாக்கம், அந்த கன்செப்ட் எல்லாம் வந்து சீரீஸ் 3ல கதைக்கும். ஓகேவா? சோ இங்க வந்து பேசிக்கான தாக்கங்களை பத்தி மட்டும் என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். சோ எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணிருக்கோம். முதலாவது அட்கைன்களோட தாக்கத்தை எடுத்தால், சோ முதலாவது தாக்கம் கதைக்கலாம் யாராவது ஒரு ஐதரசன் ஏழைட்டோட தாக்கம் அடைகிறது. சோ ஒரு அட்கைன், இந்த ப்ரோபைன் என்று சொல்றது இதான் ப்ரோபைன் இல்லையா, CH3 CH இதான் ப்ரோபைன். 3 கார்பனை கொண்ட ஒரு அட்கைன் தான் ப்ரோபைன். சோ 3 கார்பனை கொண்ட இந்த ப்ரோபைன்ல என்ன செய்யும், ஒரு C ட்ரிபிள் பாண்ட் ஒன்று இருக்க போது அந்த ட்ரிபிள் பாண்டோட என்ன செய்யுது, ஒரு கார்பன் அந்த கார்பனோட ஐதரசன் டைரக்டாக நெஞ்சிருக்கு. சோ இந்த ஐதரசன், சோ நம்ம இது வந்து யூனிட் சீரீஸ் 1ல படிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், அமில ஐதரசன் என்று சொல்லி ஒரு பேர் ஒன்று இவருக்கு சொல்லுவோம் இல்லையா, அமில ஐதரசன். சோ ப்ரோபைன்ல வந்து இப்படி ஒரு அமில ஐதரசன் வந்து இருக்கு கட்டாயம். இப்ப சொல்லுங்க, இந்த ப்ரோபைன் வந்து காட்டக்கூடிய தாக்கங்கள் ஐதரசன் ஏழைட்டுகளோட போட்டால், சோ நான் இடையில இருக்கக்கூடிய இவர் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டியிருக்கேன். பட் இவரோட ஃபைனல் விளைவு என்ன வரைக்கும் இப்படி நம்ம போடுறோம். இங்க ஒரு 5 பிணைப்பு, 2 5 பிணைப்பு இருக்கு. சோ 5 பிணைப்புல நம்ம HCl போட்டமா இருந்தால் அல்லது HX போட்டோம்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஐதரசன் போயிட்டு இந்த கார்பனோட இணையும். அப்ப 2 5 பிணைப்புன்னு சொன்னா 2 ஐதரசன் இணைஞ்சு CH3 ஆக மாற 2X என்ன செய்யும், இந்த கார்பனோட இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு விளைவு ஒன்று கிடைக்க போகுது. ஓகேவா? அதே போல இவருக்கு வந்து CCl4Br2 மட்டும் போட்டோம்னு சொன்னால், CCl4ல கரைக்கப்பட்ட Br2 போட்டால் இங்க வந்து ஐதரசன் X என்று சொல்லியலாம் இல்ல, ரெண்டுமே புரோமின் போயிட்டு 2 கார்பனோடையும் இணைய போகுது. சோ 2 புரோமின், ஒவ்வொரு கார்பனோடையும் 2 புரோமின் இணைஞ்சு ஃபுல். அதே போல டில் H2SO4 HgSO4 போட்டமாக இருந்தால் நமக்கு தெரியும், ஒரு ஐடியாவும் நமக்கு தெரியும், இந்த H2SO4ங்கிற கன்செப்ட் வந்து ஒரு நீரேற்றும் கருவி இல்லையா, நீரேற்றும் கருவி. சோ இந்த H2SO4 போட்டால் 5 பிணைப்பு இருந்தால் அதுல வந்து ஒரு கார்பனோட ஐதரசன் எண்ணிக்கை கூடின கார்பனோட அல்லது மார்கோனிகோவின் விதியின்படி H+ ஐதரசனும் OH கூட்டமும் இணைய போகுது. அப்ப இந்த கார்பன்ல ஒரு ஐதரசன் இணையும், இந்த கார்பன்ல ஒரு OH கூட்டம் ஃபர்ஸ்ட் இணையும், இணைஞ்சு இப்படி ஒரு சேர்வை வந்து வரப்போகுது. இதுக்கு பேர் சொல்லுவோம் ஈனோல்னு சொல்லி கார்பன். ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து இன்னும் வந்து இதுல 5 பிணைப்பு இருக்கா இல்லையா, அப்ப நம்ம இன்னும் H2SO4 போட்டோம்னா அந்த H2SO4 என்ன செய்யும், இன்னொரு OH கூட்டம் சேரப்போகுது.
இன்னொரு OH கூட்டம் இங்க சேருமாக இருந்தால் இன்னொரு OH கூட்டம் இங்க சேர்ந்துட்டு இந்த இடம் வந்து CH3 ஆக மாறும். சோ எப்படி வரும் CH3 C இந்த கீழ ஒரு OH மேல ஒரு OH இங்க சைடுல வந்து CH3 இப்படி இருக்கும். ஆனா தெளிவா ஒரு மைண்ட்ல ஒரு விஷயத்தை தெளிவா வச்சுக்க. ஒரே கார்பன்ல 2 OH கூட்டம் இருந்தால் ஒரே கார்பன்ல 2 OH கூட்டம் இணைஞ்சிருந்தால் அந்த 2 OH கூட்டத்திலையும் இருந்து ஒரு ஒரு நீர் மூலக்கூறு இழக்கப்படும். அப்ப 2 OH கூட்டம் ஒரு OH கூட்டத்துல ஒரு ஐதரசனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப 2 OH கூட்டம் 2 ஆக்சிஜனும் 2 ஐதரசனும் இருக்கு டோட்டல். அதுல H2O இழக்கப்படும். அப்ப H2O இழக்கப்படுறதுன்னா எத்தனை 2 ஐதரசனும் ஒரு ஆக்சிஜனும் இழக்கப்படும். நம்மகிட்ட இருந்தது எத்தனை 2 ஐதரசன் 2 ஆக்சிஜன் இருந்துச்சு. அதுல இருந்து 2 ஐதரசனும் இல்லாம போயிட்டு ஒரு ஆக்சிஜன் இல்லாம போதும். மிச்சமா என்ன செய்யும்? ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் இப்படி டபுள் பொண்டாக மாற்றமடையும். ஓகேவா? இப்படி என்ன செய்ய போது டபுள் பொண்டாக மாற்றமடையும். ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் கேட்டால் இப்படி இருக்கக்கூடிய இந்த சேர்வை வந்து ஒரு அல்கோஹோலாக வர வேண்டியது ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கீட்டோன் சொல்லுவோம். இப்படி மாறுறதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் கேட்டால் மறுசீராக்கம் சொல்லி கருது. ஓகேவா? அதே ஒரு அட்கீன் எடுத்தால் இந்த மாதிரி கன்செப்ட் எல்லாம் இல்ல. அட்கைன் ஆக இருந்தால் டில் H2SO4 HgSO4 சேர்க்கிற டைம்ல அது கீட்டோன் ஆக மாறும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் அது ஆல்டிஹைட் ஆக மாறலாம். அது என்ன சந்தர்ப்பம்? இப்படிப்பட்ட ஒரு இவரோட சேருமாக இருந்தால் ஒரு எத்தாயின தாக்கம் அடைய விட்டால் எத்தாயின தாக்கம் அடைய விட்டால் இந்த டில் H2SO4 HgSO4 என்ன செய்யல ஒரு கார்பன்ல வந்து CH3 ஆக மாறும். அப்ப இந்த கார்பன் CH3 ஆ மாறினால் இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சேரப்போகுது. சோ இந்த ஆல்டிஹைட் கிடைக்கும். சோ நீங்க இடையில இருக்கக்கூடிய இவரெல்லாம் ஒரு தாக்கத்துல நீங்க விளைவாக எழுதக்குள்ள இவர் எழுத தேவையில்லை. பட் பொறிமுறை கேட்டால் நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். உங்களுக்கு ஃபைனலான விளைவு கேட்டால் இந்த CH ட்ரிபிள் பாண்ட் CH இவருக்கு வந்து டில் H2SO4 HgSO4 போட்டால் நீங்க ஃபைனல் விளைவு எழுதணும். இந்த விளைவு எழுதினீங்கன்னா சரி. ஓகேவா? சோ அதுல வந்து ஐதரசன் நீங்க கூடிய கார்பன்ல 2 ஐதரசனை சேர்த்து அதை CH3 மாத்துங்க. மற்றவர்ல வந்து என்ன செஞ்சு விடுங்க, அவர் வந்து டபுள் பாண்ட் ஆக்கிடுங்க. அவ்வளவுதான் வேணும். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன செய்யறோம்? நான் ஏற்கனவே சொன்ன கன்செப்ட் தான். நீங்க கார்போனைல் கூட்டம் வந்து ஆக உறுதியாக இருக்கும். இந்த ஈனோல விட அவருக்கு வந்து கார்போனைல் கூட்டத்துக்கு என்ன செய்யும்? உறுதி கூட வரைக்கும். இதனால அந்த ஈனோல் என்ன செய்யும் கேட்டால் மறுசீராக்கப்பட்டு கீட்டோனாக அல்லது ஆல்டிஹைடாக மாற்றப்படும். சோ ஆல்டிஹைட் வந்து இந்த தாக்கத்துல ஆல்டிஹைட் தோன்றன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள்ல இருந்து மட்டும்தான் என்ன செய்யும்? ஆல்டிஹைட் தோன்றும். அது யாரு? எத்தாயின்ல இருந்து. தெளிவா மைண்ட்ல இருக்கு. மற்ற எந்த தாக்கத்தை நீங்க எடுத்தாலும் சரி அது என்ன தோன்ற போது கட்டாயம் ஒரு கீட்டோன் தான் தோன்றும். இந்த தாக்கியை நீங்க போட்டால் ஒரு அல்கைனுக்கு. ஓகேவா? அதே மாதிரி நாலாவதாக கலையக்கூடிய தாக்கம் ஒரு ICL சேர்க்கிறது. சோ ICL சேர்த்தா நீங்க என்ன யோசிப்பீங்க? இது ஒரு HX மாதிரியே யோசிப்பீங்க. அதுல வந்து நேரேற்றம் டெல்டா பிளஸ் யார்ல இருக்கும்? ஐதரசன்ல இருக்கும். டெல்டா மைனஸ் வந்து அந்த எக்ஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க நீங்க பாருங்க டெல்டா பிளஸ் யார்ல இருக்கும்? ஐல இருக்கும். டெல்டா மைனஸ் குளோரின்ல இருக்கும். ஏன்? அயடினுக்கு மின்னது தன்மை குறைவு, குளோரினுக்கு மின்னது தன்மை கூட. சோ இலத்திரன் வந்து குளோரினை நோக்கி செறிவாக்கப்பட்டிருக்கும். சோ குளோரின்ல வந்து டெல்டா மைனஸ் இருக்க போகுது. அயடின் வந்து என்ன செய்யும்? டெல்டா பிளஸ் ஆக இருக்கும். சோ ஐதரசன் போயிட்டு எங்க இணைவாரோ அதே இடத்துல யாரு போயிட்டு இணைவார்? இந்த அயடின் போயிட்டு இணையும். சோ இந்த இடத்துல இந்த கார்பன்ல ஐதரசன் இணையும். சோ அதுக்கு பதிலாக என்ன செய்யும்? இந்த கார்பன்ல 2 அயடின் இணையும். இந்த கார்பன்ல வந்து 2 குளோரின் இணைய போகுது. சோ இப்படி ஒரு விளைவு கிடைக்கும். இதை தாண்டி ஒரு அட்கைனை வந்து நம்ம அட்கேனாக மாத்தலாம். ஒரு அட்கைனை வந்து என்ன செய்யலாம்? அட்கேனாக மாத்தலாம். அதுக்கு யார் யூஸ் பண்ணுவோம்? ஐதரசனோட ஒரு ஊக்கி நிக்கல் ஊக்கிய போடுவோம். இதுக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டால் வெப்பம் கொடுக்கும். சோ இதுல வந்து நிக்கலுக்கு பதிலாக யாரை யூஸ் பண்ணலாம்? பிளாட்டினம் பயன்படுத்தலாம், பெலேடியம் யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனை ஒன்று இல்ல. சோ இந்த தாக்கம் வந்து இது இந்த ஐதரசனேற்றல் தாக்கம்னு சொல்லி கலப்போம். அதே போல இன்னொரு வேர்ட் சொல்லலாம் என்ன? இந்த தாக்கத்தை வந்து இந்த அட்கைன்களோட தாழ்த்தல் தாக்கமாகவும் கருதலாம். ஏன் தாழ்த்தலாக கருதுறோம்? உனக்கு ஒரு ஹோம்வொர்க். இந்த இடத்துல இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்க. இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்னன்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேர்வையில இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்ன, இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்ன சொல்லி செக் பண்ணுங்க. சோ இதை விட இது குறைவாக இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல வந்து அந்த கார்பன் தாழ்த்தப்பட்டிருக்கும். எனவே இது வந்து அட்கைன்களோட தாழ்த்தல் தாக்கமாகவும் இது கருதப்படலாம். ஓகேவா? ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கா? அதே போல ஒரு குளிர்கார KMNO4 போடுறோம்னு சொன்னார். ஒரு குளிர்கார KMNO4 ஒரு அட்கைனோட சொந்த அட்கைன் நீங்க பார்த்தா இது வந்து 4 கார்பன் இருக்கிற ஒரு அட்கைன் இல்லையா? 4 கார்பன். நம்ம மேல பார்த்தது வந்து 3 கார்பன். சரி, இது என்ன ஒரு விஷயம் கதைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல 4 கார்பனை கொண்டு வந்திருக்கு. சோ இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தால் 4 கார்பன். இந்த குளிர்கார KMNO4 என்ன செய்யும் கேட்டால் இவர் செய்யக்கூடிய வேலை இவர் வந்து OH கூட்டத்தை சேர்க்கும். OH கூட்டத்தை எப்படி சேர்ப்பான்னு கேட்டால் 2 கார்பன்லையும் வந்து OH கூட்டத்தை சேர்க்கும். குளிர்கார KMNO4 செய்யற வேலை வந்து 2 கார்பன்லையும் OH கூட்டத்தை சேர்க்கும். ஓகேவா? சோ இந்த கார்பன்லையும் OH கூட்டம் சேரும், இந்த கார்பன்லையும் OH கூட்டம் சேரும். சோ இதுல எத்தனை OH கூட்டம் சேரும்னு சொல்லுங்க? ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதால ஒரு கார்பன்ல 2 OH கூட்டம், இவர்லயும் 2 OH கூட்டம். சோ இப்படி ஒரு சேர்வு வந்து வரப்போகுது. ஆனா நமக்கு தெரியும்
ஒரு கார்பன்ல 2 OH கூட்டம் இருக்குமா இருந்தா உறுதி இல்லை. அதுக்காக என்ன செய்யும், ஒரு நீர்மூலக்கூறு இழக்கப்படும். சோ ஒரு நீர்மூலக்கூறு இழக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற OH கூட்டத்தோட மேல இருக்கிற OH கூட்டத்துல இருந்து அந்த ஐதரசன் வெளியே போனால், நீராக வெளியே போனால் மிச்சம் அந்த ஆக்சிஜன் மட்டும் என்ன செய்ய போகுது, எஞ்சி இருக்க போகுது. சோ தனி அந்த ஆக்சிஜன் மட்டும் இப்படி டபுள் பாண்டாக மாறப்போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கு. சோ இப்படி ஒரு சேர்வை ஒன்று கிடைக்க போகுது. சோ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க வந்து இந்த ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட டைரக்டா ஐதரசன் இணையல. ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட டைரக்டா என்ன செய்யல, ஐதரசன் இணையலன்னு சொல்லி சொன்னால் சி டபுள் பாண்டோ இங்க அதே CH3 கூட்டம், இந்த CH3 கூட்டம் அப்படியே இருக்கும். ஆனா அதுவே அந்த ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட டைரக்டா ஒரு ஐதரசன் இணைஞ்சு இருந்தால், இந்த மாதிரி இருந்தால், இந்த ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட டைரக்டா ஒரு ஐதரசன் இணைஞ்சு இருந்தால், இங்க நடக்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க நடக்கிறது போலவே இங்கேயும் நடக்கும். 2 கார்பனையும் ஒவ்வொரு OH கூட்டம் இணையும், ஒவ்வொரு OH கூட்டம் இணையும். ஓகே, இந்த OH கூட்டம் இப்படி இருக்கிறது உறுதி இல்லைங்கிறதால அது டபுள் பாண்ட் ஆக்சிஜனா மாறும். சோ அந்த ஐதரசன் அப்படியே இருக்கு. ஆனால் இந்த குளிர்கார KMnO4 என்னன்னு கேட்டால் ஒரு வலிமையான ஒட்சியேற்றம் கிடைக்கும். சோ இந்த கார KMnO4 என்ன செய்யும்னு சொல்லுங்க, இந்த ஐதரசனை CHO ஆல்டிஹைடு தொகுதியை வந்து இன்னும் ஒட்சியேற்றி இந்த ஐதரசனுக்கு பதிலாக O- கொண்டு வந்து சேர்க்கும். சோ இப்படி ஒரு சேர்வையாக என்ன செய்யப்படும், COO- ஆக இந்த ஆல்டிஹைடு தொகுதி COO- தொகுதியாக மாற்றப்படும். ஓகேவாடா, ஏதாவது குழப்பம் இருக்கு. அதே போல நீங்க எத்தைனுக்கு ஹெச்சிங்ல இருந்தால், எத்தைன் வந்து 2 கார்பன்லயும் ஒவ்வொரு ஐதரசன் இணைஞ்சிருக்கும். சோ இவருக்கு வந்து யூஸ் பண்ணா அதே மாதிரி ஓர்டருக்கு வந்து பாருங்க, ஃபைனலி இந்த மாதிரி ஒரு சேர்வை வரும். அவர் வந்து 2 ஐதரசனுமே வந்து கார்பனோட இணைஞ்ச 2 ஐதரசன் இருக்கு. சோ இந்த ஐதரசனும் O- மாற்றப்படும். இந்த ஐதரசனும் வந்து என்ன செய்யப்படும் போது O- மாற்றப்படும். இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். இப்ப இவர் வந்து ஒட்சியேற்றப்படுறார். இந்த குளிர்கார KMnO4 என்ன செய்யும், இந்த சேர்வைகளை வந்து ஒட்சியேற்றும். இப்படி இவங்களை ஒட்சியேற்ற டைம்ல இந்த KMnO4 வந்து என்னவாக மாறும், இத வந்து கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. ஓகே, என்னவாக இந்த KMnO4 மாறும் கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. சோ அது ஒரு முக்கியமான ஒரு அவதானம். என்ன அவதானம் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு என்ன செய்யலாம், இதுக்குள்ள யார் இருக்காரு, இதுக்குள்ள ஒரு அட்கைன் இருக்கா அல்லது ஒரு அட்கைன் இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த குளிர்கார KMnO4 வந்து 5 பிணைப்போட என்ன செய்யும், 5 பிணைப்பு இருந்தால், இரட்டை பிணைப்பு இருந்தால், ஒரு அட்கீனா இருந்தால் அல்லது ஒரு அட்கைனா இருந்தால் என்ன செய்யும், அதை வந்து ஒட்சியேற்றும். சோ நம்ம அந்த அட்கேன்கள்ல இருந்து நம்ம அந்த அட்கீனா அல்லது அட்கைனை வேறு பிரித்து இனம் காண்றதுக்கு இந்த குளிர்கார KMnO4 நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன அவதானம்னு சொல்லி நீங்க சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஓகேவா? இதை தாண்டி இது இவ்வளவு வந்து பொதுவான தாக்கங்கள், இது இவ்வளவு வந்து எல்லா அட்கைன்களுக்கும் நம்ம இந்த தாக்கம் கலைக்கலாம். ஆனால் இன்னும் சில தாக்கங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டால் சில தாக்கங்கள், இந்த தாக்கங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த 4 தாக்கத்தை மட்டும் கவனிச்சுக்கணும். இந்த தாக்கங்கள் வந்து யாருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கான தாக்கம் கேட்டால், இப்படி கார்பனோட டைரக்டா ஐதரசன் இருக்கிறதா, கார்பனோட டைரக்டா ஐதரசன் இணைஞ்சிருந்தால் அந்த சேர்வைகளோட மட்டும் சில தாக்கங்கள் நம்ம கலக்கும். இப்படி ஐதரசன் இல்லைன்னு சொல்லி சொன்னால், கார்பனோட டைரக்டா ஐதரசன் இல்லை, ஏதாவது ஒரு அட்கைல் தொகுதி தான் இணைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த தாக்கங்கள் எதுவுமே நடக்கும். ஐதரசன் இருந்தால் மட்டும்தான் இந்த தாக்கம் நடக்கும். என்னென்ன தாக்கங்கள் கேட்டால், நம்ம அமோனியா சேர் AgNO3 போட்டோமாக இருந்தால் என்ன நடக்கும், இந்த ஐதரசனுக்கு பதிலாக இந்த Ag போயிட்டு பிரதியிட்டு இது என்னவாக மாறும், இப்படி RC∭C Ag ஆக மாற்றமடையும். இப்படி ஒரு வீழ்படிவு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே போல வந்து இப்படி ஒரு சேர்வை இருக்கு. சோ இந்த சேர்வை RC, இந்த சேர்வையோட வந்து நம்ம அமோனியா சேர் CuCl, இங்க செப்பினோட சின்னலைனா +1 செப்பு நம்ம போட்டோமாக இருந்தால் இது என்ன செய்ய போகுது, இப்படி ஒரு வீழ்படிவாக மாறப்போகுது. இப்படி ஒரு இந்த ஐதரசனுக்கு பதிலாக செப்பு போயிட்டு இணைஞ்சு இப்படி ஒரு வீழ்படிவாக மாறும். அதே போல வந்து இந்த ஐதரசன் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல நம்ம சோடியம் போட்டமாக இருந்தால் அந்த சோடியம் என்ன செய்யும், இந்த ஐதரசனை பிரதியிட்டு RC∭C- ஆக மாறப்போகுது. அதே போல இந்த சோடியம் போடுறதுக்கு பதிலாக NaNH2 போட்டமாக இருந்தால் இந்த சோடியம் போயிட்டு பிரதியிடப்பட இந்த ஐதரசன் வெளியாக யாரோட சேரும், இந்த NH2 சேரும். இந்த NH2 சேருமாக இருந்தால் என்ன கிடைக்கும், விளைவாக ஃபைனலி இந்த இடத்துல வந்து அமோனியா வாயு வந்து கிடைக்க போகுது. இது இவ்வளவும் வந்து யாருக்குரிய தாக்கம் கேட்டால், இந்த கார்பனோட டைரக்டா ஐதரசன் இணைஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன செய்ய போகுது, இந்த தாக்கம் வந்து காட்டும். கார்பனோட ஐதரசன் வந்து டைரக்டா இணைஞ்சிருந்தால், இப்படி ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட ஐதரசன் டைரக்டா இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், இந்த தாக்கம் வந்து காட்டப்படும். ஏதாவது குழப்பம் இருக்கு, இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கு. சோ இந்த தாக்கங்கள் வந்து நம்ம வேற எந்த ஒரு அட்கைனுக்கும் என்ன செய்யலாது, நம்ம வந்து கதைக்க இயலாது. வேற எந்த ஒரு அட்கைனுக்கும் வந்து இந்த தாக்கங்கள் வந்து கதைக்க இயலாது. சோ இதுல ஏன் இந்த தாக்கங்கள் நடக்கணும்னு கேட்டா, அதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டால், சீரீஸ் 1 ஒரு சின்ன knowledge ஒன்று தேவை. இந்த சேர்வைகள் இருக்கிற இந்த ஐதரசன் என்ன ஐதரசனா இருக்கும், ஒரு அமில ஐதரசனாக இருக்கும்.
சோ இந்த அமில ஐதரசனை பொறுத்த வரைக்கும் அமில ஐதரசன் என்ன செய்யப்படலாம், உலோகங்களால இடம்பெயர்க்கப்படலாம். என்ன கன்செப்ட்? உதாரணத்துக்கு ஒரு HCl வந்து AgNO3 கரைசலோட தாக்குறீங்க. HCl ஒரு அமிலம். அப்ப இந்த AgNO3 கரைசலோட சேர்க்கக்குள்ள என்ன செய்யும், இந்த Ag+ போயிட்டு H+ வெளியாக்கி அந்த Cl- அவர் போய் சேர்ந்து கொள்வார் இல்லையா? சரியா பிள்ளையா? அதே மாதிரிதான் இங்க இந்த ஐதரசனுக்கு ஒரு அமில இயல்பு இருக்குங்கிறதால என்ன செய்யும், இந்த Ag+ போயிட்டு என்ன செய்யும், ஐதரசனுக்கு பதிலாக அவர் இடத்தை அவர் பூரணப்படுத்தி இப்படி ஒரு வீழ்படிவு கிடைக்கும். இந்த வீழ்படியோட கலர் என்னன்னு கேட்டால் வெண்ணிற வீழ்படிவாக இருக்கும். இந்த ஏஜியோட வார வீழ்படிவு வந்து வெண்ணிற வீழ்படிவு. நம்ம இதே NH3AgNO3 இன்னொரு கதை ஒன்று கதப்பம், வெள்ளி ஆடி என்று சொல்லி கதப்பம். அது வந்து இவர் இல்ல, அது வந்து நம்ம அல்டிஹைட்டுகளே கதைக்கலாம். இங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, வெண்ணிற வீழ்படிவு. இது வந்து வெண்ணிற வீழ்படிவாக. அதுவே வந்து CuCl செப்பின் +1 ஒரு C நிலையோட என்ன வீழ்படிவு கிடைக்கும், இப்படி ஒரு வீழ்படிவு. இவர் என்ன கலர்னு கேட்டால் சாக்லேட் கபில வீழ்படிவாக இது வந்து இருக்கு. சோ இது வந்து வெண்ணிற வீழ்படிவு, இது வந்து சாக்லேட் கபிலமாக இது இருக்க போகுது. ஓகேவா? இதே வந்து நம்ம சோடியத்தோட தாக்கமடைவர்னு சொன்னா ஐதரசன் வாயு விளைவாகும். NaNH2 தாக்கமடைவர்னு சொன்னால் அமோனியா வாயு வெளியாகும். சோ இது வந்து NaOH தாக்கமடையுமா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இப்படிப்பட்ட இந்த அட்கைன்கள், அதாவது அமில ஐதரசனை கொண்ட இந்த அட்கைன்கள் வந்து NaOH தாக்கம் அடையுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தெளிவாக சொல்லணும். நம்ம என்ன, இந்த அமில ஐதரசன்கள் அமில வலிமை வந்து நீரை விடவும் குறைவு இல்லையா? இந்த சேர்வைகளோட அமில வலிமை நீரை விடவும் குறைவு. சீரிஸ் 1ல கழிச்சிருக்கு. சோ நீரை விடவும் இவர் அமில வலிமை குறைவுன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டார், NaOH தாக்கத்துல ஈடுபட மாட்டார். சோ NaOH என்ன செய்யாது, இந்த மாதிரி சேர்வைகள் வந்து தாக்கத்துல ஈடுபடாது. இது தெளிவா இருக்கட்டும். இதை தாண்டி அடுத்ததாக நம்ம கதைக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலான தாக்கம் என்ன, நம்ம ஏற்கனவே கழிச்சிருக்க ஒரு அட்கைனுக்கு நம்ம H2 நிக்கல சேர்க்கிறோம்னு சொன்னால், அல்லது H2PT அல்லது H2PD சேர்க்கிறோம்னு சொன்னால் டைரக்டாக அந்த அட்கைன் வந்து அட்கேனாக மாறப்போகுது. எல்லா 5 பிணைப்பும் உடைஞ்சி எல்லாமே ஒற்றை பிணைப்பாக மாறப்போகுது. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அதுக்கு நம்ம யார் யூஸ் பண்ணோம்னு கேட்டால் H2PD-யோட BASF குயினோலின் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த குயினோலின் என்னவாக தொழிற்படும் கேட்டால் ஒரு ஊக்கி நஞ்சாக தொழிற்படும். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஊக்கியின் தொழிற்பாடு கொஞ்சம் குறைக்கப்படும். இதன் காரணமாக இப்படி எல்லா பிணைப்பும் உடைய வேண்டிய இந்த தாக்கத்துல ஒரே ஒரு 5 பிணைப்பு மட்டும் உடைஞ்சி இது அட்கீனாக மாறும். சோ இது இவ்வளவையும் சேர்த்து PDBASF குயினோலின் இவ்வளவையும் சேர்த்து நம்ம லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் சொல்லி என்ன செய்யலாம், இதுக்கு வந்து பேர் சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த தாக்கம் வந்து நமக்கு சில இடங்கள்ல தேவைப்படும். ஒரு அட்கீன ஒரு மாற்றீட்டுல அட்கீனை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குன்னு சொல்ற டைம்ல நம்ம இந்த தாக்கத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது குழப்பம் இருக்கு? இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த கேள்விக்குள்ள போகும். இப்ப கேள்வி டியூட் எடுங்க, டியூட்ல கேள்வியை பாருங்க. முதலாவது என்ன சொல்கிறார், ப்ரொபைன் பின்வருவனவற்றுள் எதனுடன் தாக்கமுறாது. ப்ரொபைன் என்று சொன்னால் நம்ம கதைக்கிற இவர்தான் ப்ரொபைன். அவர்ல ஒரு அமில ஐதரசனம் இருக்கு, ஒரு அட்கைனாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கு. அதோட அட்கைன், சோ அட்கைன் காட்டக்கூடிய எல்லா தாக்கத்தையும் காட்டுவாரு. அதே போல இதுல அமில ஐதரசன் இருக்குங்கிறதால இந்த ஸ்பெஷலான தாக்கங்களையும் காட்டுவார். முதலாவது என்ன, புரோமின் நீரோட. எஸ், புரோமின் நீரோட வந்து CCl4 கரைக்கப்பட்ட Br2 தாக்கம் அடையும். ஆனால் CCl4 கரைக்கப்பட்டா மட்டும்தான் Br2 தாக்கம் அடையுமான்னு கேட்டா இல்ல, வேற ஊடகங்கள் அந்த Br2 கரைக்கப்பட்டாலும் என்ன செய்யும், அது வந்து தாக்கம் அடையும். ஓகேவா? சோ புரோமின் நீரோட தாக்கம் அடையுமான்னு கேட்டா தாக்கம் அடையும். ரெண்டாவது அமோனியா சேர் Cu2Cl2. இங்க வந்து இங்க என்ன இருக்கு, CuCl தானே இருக்கு. அப்ப Cu2Cl2 சொல்றாரு. தெளிவா தெரியணும், இந்த Cu+ ஒரு CH நிலை வந்து CuCl சொல்லலாம், Cu2Cl2 சொல்லியும் சொல்லலாம். சோ ரெண்டாவதோட தாக்கம் அடையும். மூணாவது அமோனியா சேர் AgNO3 தாக்கம் அடையும். நாலாவது NaOH நீர் கரைசல் தாக்கம் அடையுமா இல்லையான்னு கேட்டா நீ தெளிவா சொல்லணும். NaOH நீர் கரைசலோட தாக்குற அளவுக்கு இவருக்கு என்ன இல்ல, அமில வலிமை போதாது. சோ தாக்கம் அடையாது. சோ ஃபைனலி KMnO4 கார கரைசல். சோ கார KMnO4 என்ன செய்யும், ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். இவர்ல ஒரு ஐதரசன் இந்த கார்பனோட டைரக்டா இணைஞ்சிருக்குங்கிறதால ஒரு COO- வரைக்கும் என்ன செய்யும், அது வந்து ஒட்சியேற்று போகுது. சோ விட வந்து தாக்கம் அடையாதுங்கிறது நாலாவது விடையாக இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கு? கிளியரா வழங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். அடுத்த கேள்வி ஒரு கூற்று கேள்வி. எத்திலீனில் உள்ள கார்பன் பிணைப்பு தூரத்திலும் பென்சீனில் உள்ள கார்பன் பிணைப்பு தூரம் கூடவாகும். சரியா பிள்ளையான்னு கேட்டால் எத்திலீன் என்று சொல்லுதுன்னா எத்தீன் இல்லையா, CH2 டபுள் பாண்ட் CH2 தான் இது எத்திலீன். சோ இதெல்லாம் வந்து பெயரீடு பொது பெயர்கள் எல்லாமே நம்ம சீரிஸ் 1ல கதைச்சிருக்கு. சோ CH2 டபுள் பாண்ட் CH2 தான் இந்த எத்திலீன். அந்த எத்திலீன்ல வந்து கார்பன் பிணைப்பு தூரத்தை பத்தி கேட்கிறோம். அப்ப அங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அங்க இருக்கிற அந்த டபுள் பாண்ட் அந்த பிணைப்பு தூரத்தோட ஒப்பிடக்குள்ள
பென்சீன்ல இருக்கிற கார்பன் கார்பன் பிணைப்பு தூரம் கூடன்னு சொல்றோம். சரியா புள்ளையான்னு கேட்டா நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா கீழே கதைக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த டபுள் பாண்ட் அதே போல சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இது வந்து சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்தா யாரு அல்கேன் ஆக இருக்கும், டபுள் பாண்ட் இருந்தா யாரு அல்கீன் ஆக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு பகுதியளவு இரட்டை பிணைப்புன்னு சொல்லி சொன்னால் அது யாரா இருக்கும், பென்சீனாக இருக்கும். ஏன் இது பகுதியளவு இரட்டை பிணைப்புங்கிற கன்செப்ட் அது கொஞ்சம் கீழே போகல, டீப்பா கதைக்கும். சோ பென்சீன்ல வந்து பரிவின் காரணமாக அது பகுதியளவு இரட்டை பிணைப்பு போலதான் இருக்கும். சோ நமக்கு தெரியும் வந்து பிணைப்பு வரிசை வந்து டபுள் பாண்ட் சொன்னா 2, இது வந்து 2 விட கொஞ்சம் குறைவு, இது வந்து 1. சோ என்ன செய்யும், பிணைப்பு வரிசை குறைய குறைய பிணைப்பு தூரம் கூட போகுது. சோ அல்கீனை விட பென்சீனுக்கு என்ன பிணைப்பு வரிசை குறைய, சோ என்ன செய்யும், பிணைப்பு தூரம் கூட வரைக்கும். அதை விட அல்கேனுக்கு என்ன செய்யும், பிணைப்பு வரிசை 1, சோ அவருக்கு வந்து நல்ல கூடவாக இருக்கும். சோ அல்கைன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அல்கீனை விட அல்கைனுக்கு வந்து குறைவாக இருக்கும். சரியா இல்லையா? சரி. சோ முதலாவது கூற்று சொல்றது என்ன, இந்த கார்பன் எத்திலீன்ல இருக்கிற இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு தூரத்தை விட என்ன செய்யுமா, இந்த பென்சீன்ல இருக்கிற இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு தூரம் கூட என்று சொல்லுது. எஸ், சரியான இல்லையா? இரண்டாவது, பென்சீன் மூலக்கூறு எத்திலீன் மூலக்கூறிலும் பார்க்க பெரியதாகும். சரியா பிள்ளையா? பென்சீன்ல வந்து 6 கார்பன் இருக்கும், எத்திலீன்ல 2 கார்பன். சோ எத்திலீனை விட பென்சீன் என்ன ஒரு பெரிய ஒரு மூலக்கூறு தான். அந்த கூற்று சரி, இரண்டாவது கூற்றும் சரி. சோ இப்ப விட 1 2 கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்படி பென்சீன் பெரிய மூலக்கூறா இருக்கிறதாலயா இந்த இடத்துல வந்து பென்சீனுக்கு கார்பன் கார்பன் பிணைப்பு தூரம் கூடவா இருக்கு? இல்ல, அதுக்குரிய காரணம் என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பென்சீன் வந்து இந்த பகுதியளவு இரட்டை பிணைப்பு கான்செப்ட். அப்ப அதை பத்தி அவர் கொஞ்சம் கழிச்சுதான் நம்ம யோசிச்சிருக்கலாம் விட 1 சொல்லி இல்லையா? சோ இங்க வந்து ஒரு தெளிவான விளக்கம் இல்ல, விட வந்து 2வதாக இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கு? கிளியரா விளங்கும் சொல்லி நம்புறேன். சோ நம்ம ரிவிஷனோட தான் போயிட்டு இருக்கோம். சோ ரிவிஷன் வந்து இங்க கதைச்சோம்னு சொன்னா கடைசியில போகக்குள்ள சில பின்னுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம டைரக்டா கேள்விக்குள்ளேயே என்ன செய்யலாம், போயிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி. நீரற்ற AlCl3 முன்னிலையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழியின், ஒரு பென்சீன்ல ஒரு CH3 கூட்டம் ஆல்ரெடி இணைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்லும், தொழியின் என்று சொல்லும். தொழியினை அசெட்டைல் குளோரைட்டுடன் பதனிடும் போது பெறக்கூடிய பிரதான விளை. சோ அசெட்டைல் குளோரைடு என்று சொல்றது யார் என்று கேட்டால் CH3C டபுள் பாண்டோ Cl. ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலா ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு இந்த பெயரீடு சம்பந்தமான விஷயங்கள். ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்கிறார், இவரோட இந்த சேர்வையோட நம்ம யார போட போறோம், நீரற்ற AlCl3ஐயும் CH3COCl சேர்க்க போறோம். CH3COCl சேர்க்க போறோம். இப்ப கிடைக்கிற விளைவு என்ன, பிரதானமான விளைவு என்ன, அதான் கேள்வி. சோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து 2 தெரியணும். ஒன்று வந்து பென்சீன்ல நடக்கக்கூடிய தாக்கங்களை பத்தி தெரியணும். இந்த AlCl3ஐயும் அசெட்டைல் குளோரைட்டையும் போட்டால் என்ன தாக்கம் நடக்கும் அது தெரியணும். அதே போல இன்னொரு கான்செப்ட் என்ன, இங்க ஏற்கனவே ஒரு CH3 கூட்டம் இருக்கு. இந்த CH3 கூட்டம் இப்ப என்ன செய்யுன்னு கேட்டால் இந்த பென்சீன் வளையத்துக்குள்ள சில இலத்திரன் புகார்ல சில மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த இலத்திரன் புகார்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றத்தின் அடிப்படையில புதுசா வாரவர் எங்க இணையிறன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து தேவைப்படும். சோ இந்த 2ஐயும் பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், இங்க கதைப்போம். சோ டீப்பா இங்க நம்ம கதைக்க இல்ல. சோ அடுத்தடுத்த கேள்விகள் தேவைப்படுற இடத்துல நம்ம அதை பத்தி டீப்பா கழிச்சு கொள்ளலாம். இங்க ஷார்ட்டா அதுக்கு தேவையான விஷயத்த மட்டும் பார்த்துக்கணும். சோ முதலாவது பென்சீன்ல நம்ம கதைக்கக்கூடிய தாக்கங்கள் வந்து பிரதானமாக 4 தாக்கங்கள் பென்சீன்ல கதைக்கும். முதலாவது தாக்கம் என்னன்னு கேட்டால் பென்சீன்ல நைட்ரேற்றம் கலக்கும். சோ நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட்ல ஒரு விஷயத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பென்சீன்ல நடக்கிற தாக்கம் என்னன்னு கேட்டால், பென்சீன்ல வந்து என்ன செய்யும், இதுதான் கட்டமைப்பான்னு கேட்டா எஸ், இதுல வந்து ஒவ்வொரு கார்பன்லயும் ஒவ்வொரு ஐதரசன் இருக்க போகுது. சரியா இல்லையா? ஒவ்வொரு கார்பன்லயும் ஒவ்வொரு ஐதரசன் இருக்கு. சோ இந்த நைட்ரேற்றத்துக்கு நம்ம போடுற கலவை என்னன்னு கேட்டா செறிந்த HNO3யும் செறிந்த H2SO4வும் 50 பாகை செல்சியஸ் வெப்பமும் கொடுக்கும். நம்ம இவ்வளவும் கொடுத்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்க, இந்த செறிந்த HNO3 செறிந்த H2SO4 இந்த 2 பேரையும் ஒண்டா கலந்தால், நீங்க இன்ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்க, இன்ஆர்கானிக்ல வந்து செறிந்த HNO3 வந்து ஒரு கட்டத்துல மூலமாக தொழிற்படும். அது யாரோட கேட்டா செறிந்த H2SO4. சோ இப்படி ஒரு மூலமாக தொழிற்படுற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் கேட்டால், இவர் வந்து H+ வந்து என்ன செய்வார், இவர் OH இவர் வந்து இதுல இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு OH கூட்டத்தை இவர் இழந்து NO2+ ஆக மாறும். சரி, இந்த HNO3 ஒரு OH கூட்டத்தை இழந்து NO2+ ஆக மாறும். அந்த NO2+ என்ன செய்யும், இந்த பென்சீனோட போயிட்டு தாக்க முடியும். சோ யோசிச்சு பாருங்க, அந்த NO2+ என்று சொல்றது என்ன, ஒரு நேரேற்றமுடைய ஒரு கூறு. அந்த நேரேற்றமுடைய கூறு இந்த பென்சீனோட வந்து தாக்கம் அடைப்பது. ஏதாவது குழப்பம் இருக்கா இது வரைக்கும்? கிளியரா இருக்கும் சொல்லி நம்பர். சோ நேரேற்றமுடைய ஒரு NO2+ என்ன செய்ய போகுது, போயிட்டு இந்த பென்சீனோட தாக்கம் அடையும்.
சோ நேரேற்றம் இருக்குன்னு சொன்னா அது யாரை நோக்கி போவர்ற ஒரு மறையேற்றத்தை நோக்கி. சோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டா மறையேற்றம்டா யாரு? இலத்திரன். சோ இலத்திரனை நாடி போற ஒரு கூறு போயிட்டு என்ன செய்ய போகுது? பென்சீனோட தாக்கம் அடைய போகுது. சோ அந்த NO2+ நம்ம என்ன சொல்லலாம்? இலத்திரன் நாடி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இலத்திரன் நாடி தான் என்ன செய்யுது? இந்த பென்சீனோட தாக்கம் அடையுது. சோ ஆல்ரெடி இந்த பென்சீன்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த பென்சீன்ல ஒரு ஐதரசன் பிணைப்புல இருக்கு. இந்த NO2+ போயிட்டு என்ன செய்யும்? ஐதரசனை வந்து வெளியாக்கிட்டு அவர் போயிட்டு அந்த இடத்துல இருந்து கொள்ளும். சோ இங்க நடக்கிற தாக்கம் என்ன? ஒரு இலத்திரன் நாடி வருது, வந்து இருக்கிற ஐதரசனை வெளியாக்கி அவர் இருக்கிறார். அதுக்கு என்ன பேசுவோம்? பிரதியீடுன்னு சொல்லுவோம். சோ ஒரு பென்சீன்ல நடக்கக்கூடிய பொதுவான தாக்கம் என்னன்னு கேட்டால் இலத்திரன் நாடியின் பிரதியீட்டு தாக்கமாக இருக்கு. சோ அந்த NO2+ இங்க தாக்கம் அடைய வருதுன்னு கேட்டா யாருக்காக வருது? ஒரு இலத்திரனுக்காக, ஒரு மறையேற்றத்துக்காக. மறையேற்றம் எங்க இருக்கும்? தெளிவாக சொல்லணும். இந்த பென்சீனுக்குள்ள இருக்கிற இந்த 5 பிணைப்பு. இந்த 5 பிணைப்பிண்ட ஒரு இலத்திரன் செறிவை நோக்கித்தான் என்ன செய்யுது? இந்த இலத்திரன் நாடிகள் வந்து வருது. சோ பென்சீன் தாக்கம் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய இலத்திரன் செறிவு அடிப்படையாக வச்சுதான் தாக்கத்தின் ஃபாஸ்ட் வந்து தீர்மானிக்கப்பட போகுது. சோ இதை மைண்ட்ல வச்சுக்க நான் இதுக்கு பிறகு நான் சில விஷயம் கைப்பேன். சோ நைட்ரேற்றம் நீங்க நடக்க போற தாக்கம் வந்து NH3 NH2SO4 போட்டு 50°C வெப்பநிலை கொடுத்தால் அந்த ஒரு இடத்துல என்ன செய்யும்? NO2 போயிட்டு சேர்ந்து கொள்ள போகுது. ஓகேவா? அதே போல வேற என்ன தாக்கம் கழிக்கலாம்னு கேட்டால் ஒரு அட்கைலேற்றம் கழிக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னு கேட்டா ஃப்ரிடல் கிராஃப்டரின் அட்கைலேற்றம் சொல்லுவோம். சோ யாராவது ஒரு அட்கைல் தொகுதியை பென்சீனோட இணைக்கிறது. அதுக்கு யார் சேர்க்கலாம்? ஒரு RCl ஒரு அட்கைல் குளோரைட். ஒரு அட்கைல் குளோரைட்டோட உலர் AlCl3 அல்லது ட்ரை AlCl3 போட்டமாக இருந்தா என்ன செய்யும் கேட்டால் அந்த R தொகுதி போயிட்டு இந்த பென்சீனோட இணைஞ்சு கொள்ளும். இது எப்படி பொறிமுறை எல்லாம் என்ன நம்ம தேவைப்படுற இடங்கள்ல டீப்பா கதைக்கலாம். சோ R தொகுதி போயிட்டு இணைஞ்சு கொள்ளும். உதாரணமாக யாரை கதைக்கலாம்? இந்த ஆருக்கு பதிலாக ஒரு CH3CH2 சொல்லி சொன்னால் இந்த CH3CH2 தொகுதி போயிட்டு இந்த பென்சீனோட இணைஞ்சு கொள்ளும். சோ இதுல எந்த கார்பன் இந்த பென்சீனோட இணையும் கேட்டா அந்த புரோமின் எந்த கார்பனோட இணைஞ்சிருக்கோ அந்த கார்பன் தான் போயிட்டு பென்சீனோட இணையும். சோ இந்த CH2 கார்பன் பென்சீனோட இணைஞ்சு CH2CH3 ஆக இருக்கும். இது அட்கைலேட். அதே போல இந்த ஃபிடல் கிராஃப்டர் ஏசைலேட்டர் சொல்லி ஒன்று கதைக்கலாம். சோ ஏசைலேட்டர் தான் நம்ம இங்க கதைக்க போற விஷயம். இந்த கேள்வி வந்து அந்த கான்செப்ட் தான். ஒரு RCOCl இவருக்கு வந்து ட்ரை AlCl3 போட்டா என்ன செய்யும்? ஒரு C டபுள் கொண்டோ R தொகுதி என்ன செய்யும்? உருவாக்கும். இந்த குளோரின் வெளியாகும். அதுக்கு உதாரணமாக ஒரு CH3CH2 COCl போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு விளைவு வந்து கிடைக்க போகுது. சோ நம்ம கேள்வியில் இருக்கிறது ஒரு அசெட்டைல் குளோரைட். சோ CH3COCl. சோ என்ன விளைவாகும்? இந்த இடத்துல CH2CH3 இல்லாமலுக்கு ஒரு CH3 மட்டும் இருக்க போகுது. CH3CO ஆக இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி நாலாவதாக நம்ம கழிக்கக்கூடிய தாக்கம் ஒரு அலசனேட். சோ அலசனேற்றத்துல நம்ம என்ன செய்யணும் கேட்டா குளோரினோட ஒரு இரும்பு அல்லது FeCl3 போடுவோம். இந்த FeCl3 இரும்பெல்லாம் எதுக்காக போடுறோம்? மேல இருக்கிற AlCl3 எதுக்காக போடுறோம்? இதெல்லாம் நம்ம பொறிமுறையில வந்து தெளிவாக கழிக்கலாம். சோ இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். இந்த டைம்ல வந்து குளோரின் போயிட்டு என்ன செய்யும்? இந்த பென்சீனோட இணைஞ்சு கொள்ள போகுது. சோ இந்த 4 டைப்பான தாக்கங்கள் வந்து பென்சீன் காட்டக்கூடிய தாக்கங்களாக இருக்கு. இந்த 4 டைப்பான தாக்கங்கள் வந்து பென்சீன் காட்டக்கூடிய பிரதானமான தாக்கங்களாக இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து எப்ப நடக்கிற தாக்கம்னு சொல்லுவோம்? இது எதுவுமே ஆரம்பத்துல இல்ல. ஆரம்பத்துல அந்த பென்சீன்ல எல்லாமே என்னவா இருக்குன்னு கேட்டா ஐதரசனாகத்தான் இருக்கு. இப்ப என்ன கேள்வி? நம்ம இப்ப இந்த கேள்வி எடுத்து பார்த்தோம்னா இந்த பென்சீன்ல ஆல்ரெடி ஒரு இடத்துல CH3 கூட்டம் இணைஞ்சிட்டு. இப்ப நம்ம திருப்பி இதே கூறுகளை நம்ம என்ன செய்ய போறோம்? இதே கூறுகளை வந்து நம்ம இந்த பென்சீனோட சேர்க்க போறோம்னு சொன்னால் அந்த கூறுகள் எங்க போய் இணைஞ்சு கொள்ளுங்கிறது இந்த டைம்ல பென்சீன் சாதாரணமா இருக்கக்குள்ள எங்க வேணா அந்த குளோரின் இணைஞ்சு கொள்ளலாம். அதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏற்கனவே அந்த பென்சீன்ல ஒருவர் இணைஞ்சு இருப்பாராக இருந்தால் அப்படி இணைஞ்சவர் வந்து என்ன செய்வார்? ரெண்டாவதா வந்து இணைய போறவருக்கு ஒரு இடம் ஒன்றை காட்டுவார். நீ அங்கதான் போயிட்டு இணைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி. அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? வழிகாட்டல்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். சோ ஆரம்பத்துல ஒரு பென்சீன் சாதாரணமாக இருக்கு. யாரோ ஒரு எலக்ட்ரான் நாடி NO2+ இருக்கலாம், NO2 தொகுதியா இருக்கலாம், அல்லது குளோரினா இருக்கலாம், அல்லது ஒரு CH3 இருக்கலாம், அல்லது ஒரு ஏசைல் தொகுதியா இருக்கலாம். யாரோ ஒரு எலக்ட்ரான் நாடி வந்து இணைஞ்சு கொண்டார். இணைஞ்சால் அவர் இணைஞ்ச கார்பன் முதலாவது கார்பனா இருக்கும் பென்சீன்ல. அதே போல இந்த கார்பன் 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது. ஓகே. மாறி சொன்னால் இந்த ரிவர்ஸ் இந்த சைட்லயும் போகலாம். இது 2, இது 3, இது 4, இது 5 இப்படியும் போகலாம். இதுல வந்து 2வது கார்பனும் 4வது கார்பனும் செக் பண்ணி கொடுங்க. 2வதும் 4வதும் அல்லது 2, 4, 6 இந்த 3 கார்பனும் என்ன கார்பனா இருக்குன்னு கேட்டால் ஓத்தோ பெரா கார்பன்களாக இருக்கும். சோ அதுல வந்து இவர் வந்து ஓத்தோ 2ம் 6ம் வந்து ஓத்தோ கார்பனாக இருக்கும். 4வது கார்பன் வந்து பெரா கார்பனாக இருக்கும். 2ம் 6ம் ஓத்தோ, 4வது வந்து பெரா.
இந்த 3 5 என்னவா இருக்கும்னு கேட்டா இது 3 இது 5. சோ அந்த 3 5 என்னவா இருக்கும்னு கேட்டா மெட்டாவாக இருக்க போகுது. சோ அந்த பேரை ஞாபகம் வச்சுக்க. 2 6 இது வந்து ஓத்தோ, 4 என்று சொல்றது பெரா, 3 5 என்ன மெட்டாவாக இருக்க போகுது. இதுல இந்த இலத்திரன் நாடி ஏற்கனவே இணைஞ்சிருக்கிற அந்த கூறு என்ன செய்யும்? இன்னொரு இலத்திரன் நாடி இந்த பென்சீனோட தாக்கம் அடைய வரக்குள்ள சொல்லுவார், நீ இத்தனையாவது கார்பன்ல தான் போயிட்டு இணைஞ்சு கொள்ளணும். சோ நீ ஓத்தோல தான் இணையணும், நீ பெரால தான் இணையணும், அல்லது நீ மெட்டால தான் இணையணும்னு சொல்லி இந்த கூறு தான் என்ன செய்ய போது தீர்மானிக்கும். சோ இதுல வந்து ஓத்தோ பெராவை வழிகாட்டக்கூடிய ஆக்கள், ஓத்தோல தான் நீ பெரால தான் போயிட்டு இணையணும்னு சொல்லி சொல்ற ஆக்கள் யார் என்று கேட்டால் ஒரு NHCS3 தொகுதி. இந்த பென்சீனோட ஒரு NHCS3 இணைஞ்சிருந்தால் இன்னொரு NO2+ இன்னொரு Cl தாக்கம் அடைய வரக்குள்ள இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு ஓத்தோ பெரால தான் இணையணும், மெட்டால இணையக்கூடாது. அப்ப 2 6 அல்லது 4ல தான் நீங்க இணையணும்னு சொல்லி இந்த கூட்டங்கள் என்ன செய்ய போது இடம் கொடுக்க போகுது. ஓகே, இதெல்லாம் எங்க வழிகாட்டும்? ஓத்தோ பெரால வழிகாட்டும். சோ ஐதரசனும் ஓத்தோ பெரா வழிகாட்டியாக இருக்கும் சாதாரணமான பென்சீன். அதே போல அயடின், புரோமின், குளோரின் இதெல்லாம் வந்து ஓத்தோ பெரா வழிகாட்டிகளாக இருக்க போகுது. ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம் கதைக்க போறோம், மெட்டா வழிகாட்டிகள். சோ இந்த மெட்டா வழிகாட்டிகளை பொறுத்த வரைக்கும் மெட்டா வழிகாட்டிகள் வந்து சில ஆக்கள் NH3+ இருக்கும், NO2 ஆக இருக்கும், CN ஆக இருக்கும், CHO, COCS3, COOCS3, COOH இதெல்லாம் வந்து மெட்டா வழிகாட்டிகள். அதாவது இவங்க ஆல்ரெடி அந்த பென்சீன்ல இணைஞ்சிருந்தால் புதுசா வார இலத்திரன் நாடி எத்தனையாவது கார்பன் இணைஞ்சு கொள்ளும்? 3 5 இந்த 2 கார்பன்லையும் தான் அவங்க இணைஞ்சு கொள்வாங்க, மற்றதுல இணைய மாட்டாங்க. ஓகேவாடா? ஏதாவது குழப்பம் உனக்கு இருக்கா? இதுல கிளியரா உனக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இதுல தெளிவா ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் பாருங்க. இதுல இருக்கிற எல்லாருலயுமே பாருங்க அந்த பென்சீனோட இணைஞ்சிருக்கிற இந்த கார்பன்ல இதுல இருக்கிறதுல வந்து இந்த அட்கைல் தொகுதிகளை தாண்டி, அட்கைல் தொகுதிகளை இந்த ஐதரசனை தவிர மத்த எல்லாருலயுமே பென்சீனோட இணைஞ்சிருக்கிற அந்த அணுவுல வந்து தனிச்சோடு இலத்திரன் இருக்கு. சோ தனிச்சோடு இலத்திரன் இருக்கிறவ என்ன செய்வார்னு கேட்டா ஓத்தோ பெரா வழிகாட்டல காட்டுவார். ஏன் அப்படி காட்டுவார் நம்ம கொஞ்சம் கீழே போகல டீப்பா கதைக்கலாம் அதை பத்தி. ஆனால் இங்க பாத்தீங்களா இருந்தால் இதுல வந்து தனிச்சோடு இலத்திரன் இருக்காது, தனிச்சோடு இலத்திரன் இல்லாமலுக்கு இருக்கும். ஒன்று ஒரு மெட்டா வழிகாட்டல் ஒரு காட்டணும்னு அதுக்கு 2 கன்செப்ட். அந்த பென்சீனோட இணைஞ்ச அந்த அணுவுல வந்து ஒரு 5 பிணைப்பு இருக்கணும், அல்லது அந்த அணுவுல ஒரு நேரேற்றம் இருக்கணும். அப்படி 2ல ஏதாவது ஒன்று இருந்தா ஒரு மெட்டா வழிகாட்டல காட்ட போறோம். ஓகேவா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு நான் சொன்னதுல? இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர, இந்த ஓத்தோ பெரா வழிகாட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் இங்க கலர் ஒன்று போட்டிருக்கேன். இங்க ப்ளூ கலர் போட்டிருக்கேன், நீங்க வந்து ரெட் கலர். அதே போல மெட்டா வழிகாட்டிகள் எல்லாமே ரெட் கலர் போட்டிருக்கேன். இந்த ப்ளூன்னு சொல்றது என்னன்னு கேட்டால் பென்சீன் வளையத்தை உனக்கு தெரியும், உனக்கு இங்க தெரியும். இந்த ரெட் எல்லாம் விட்டு இருக்கிற எல்லா ப்ளூவையும் யோசிச்சு பாருங்க. இந்த இவ்வளவு பேரும் என்ன செய்யக்கூடிய ஆக்கள்னு சொல்லுங்க? இலத்திரனை வந்து தள்ளக்கூடிய தொகுதிகள். சரியா இல்லையா? இலத்திரனை தள்ளும் தொகுதிகள். சோ இலத்திரனை தள்ளும் தொகுதின்னு சொன்னா இந்த பென்சீனோட இந்த கூட்டங்கள் இணைஞ்சிருக்குமாக இருந்தால் இந்த கூட்டங்கள் என்ன செய்யும்? பென்சீனை நோக்கி இலத்திரனை தள்ள போகுது. சோ பென்சீனுக்குள் என்ன செய்ய போகுது? இலத்திரண்ட செறிவை அதிகரிக்க போகுது. சோ பென்சீனுக்குள்ள இலத்திரண்ட செறிவு அதிகரிக்குது என்று சொன்னால் ஏற்கனவே இவரோட தாக்கமடைய வாரவர் எதுக்காக வாரார்? இவருக்குள்ள இருக்கிற இலத்திரனுக்காக தான் வாரார். அப்ப இதுக்குள்ள வந்து இலத்திரன் செறிவு நிறைய இருக்குன்னு சொன்னா என்ன செய்யும்? வாரவருக்கு வந்து ஒரே விருந்து தான் இல்லையா? அவர் என்ன செய்வார்? தாக்கத்துல வந்து இலகுவாக ஈடுபடுவார். சோ அந்த பென்சீனுக்குள்ள வந்து இலத்திரண்ட செறிவை கூட்டுறது இந்த தாக்கத்தின் தாக்கு திறனை என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. சோ யார் வந்து பென்சீனுக்குள்ள இலத்திரண்ட செறிவை கூட்டுவாங்களோ, பென்சீனுக்குள்ள இலத்திரனை அனுப்பி இலத்திரண்ட செறிவை கூட்டுவாங்களோ அதுக்கு நம்ம பேர் சொல்ல போறோம் ஏவக்கூடிய தொகுதிகள் சொல்லி கேட்போம். ஏவும் தொகுதிகள், பென்சீன் வளையத்தை ஏவும் சொல்லி கேட்போம். சோ இலத்திரனை உள்நோக்கி தள்ளக்கூடிய எல்லாருமே வந்து ஏவும் தொகுதிகளாக இருக்க போகுது. ஓகேவா? சோ அதே மாதிரி சென்று சொன்னார் சில கூறுகள் இருக்கும். யாரு? இந்த அயடினா இருக்கட்டும், புரோமினா இருக்கட்டும், குளோரினா இருக்கட்டும், NH3+ இருக்கட்டும், NO2 இருக்கட்டும், இதெல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்க? இது வந்து பென்சீனோட இணைஞ்சிருந்தா இலத்திரனை கவரக்கூடிய தொகுதி. சோ உள்ளுக்கு இருக்கிற பென்சீன் இலத்திரனை வந்து என்ன செய்யும்? அவர் தன்னை நோக்கி அதிகமாக தன்னை நோக்கி இழுத்துக் கொள்வார். சோ பென்சீனுக்குள்ள இலத்திரண்ட செறிவு குறைவடையும். சோ இப்படி இலத்திரண்ட செறிவு அந்த கூறுகள் குறைக்கிறதால நம்ம அதுக்கு பேர் சொல்லுவோம் ஏவல் அகற்றும் கூட்டங்கள் சொல்லி கேட்போம். ஏவல் அகற்றும் தொகுதிகள் சொல்லி கேட்போம். சோ இந்த ரெட்ல இருக்கிற எல்லாருமே ஏவல் அகற்றும் கூட்டங்கள், ப்ளூல இருக்கிறது எல்லாமே வந்து ஏவும் கூட்டங்கள்னு சொல்லுவோம். எனக்கு சொல்லுங்க, ஏவும் கூட்டங்களால தாக்குதிறன் கூட இருக்குமா? ஏவல் அகற்றும் கூட்டங்களால தாக்குதல் கூட இருக்குமா? யாரால கூட இருக்கும்? இந்த கூட்டங்கள் தேடி வாரது இந்த அடுத்த தாக்கம் இன்னொரு இலத்திரன் நாடி யாரை நோக்கி வருவார்? இலத்திரனை நோக்கி தான் வரப்போறார். அப்ப இதுக்குள்ள இலத்திரன செறிவு கூட இருந்தால் தாக்கம் இலகுவா நடக்கும்.
இலத்திரண்ட செறிவு குறைஞ்சிருந்தால் தாக்கம் என்ன செய்யாது, நடக்கிறது குறைவா இருக்கு. சோ இலத்திரண்ட செறிவு கூடணும்னா ஏவும் தொகுதின்னு சொன்னா இலத்திரண்ட செறிவு கூடும். சோ தாக்குதிறன் அதிகரிக்கும். சோ ஏவும் கூட்டங்கள் இருந்தால் தாக்குதிறன் அதிகரிக்கும். அதே வந்து ஏவல் அகற்றும் கூட்டங்களாக இருந்தால் தாக்குதிறன் என்ன செய்ய போது, குறைய போகுது. சோ நார்மலா சொல்லுங்க, ஓத்தோ பெரா வழிகாட்டிகளையும் மெட்டா வழிகாட்டிகளையும் பார்த்தால், ஓத்தோ பெரா வழிகாட்டிகள் பொதுவாக ஏவக்கூடிய கூட்டங்கள், மெட்டா வழிகாட்டிகள் எல்லாமே ஏவல் அகற்றும் கூட்டங்கள். சோ யாருக்கு தாக்குதிறன் கூட வரைக்கும், ஓத்தோ பெரா வழிகாட்டிகளுக்கு தாக்குதிறன் வந்து இந்த பென்சீன்ல வந்து ஆல்ரெடி ஓத்தோ பெரா வழிகாட்டிகள் இணைஞ்சிருந்தால் தாக்குதிறன் கூட வரைக்கும். அதுவே மெட்டா வழிகாட்டிகள் இணைஞ்சிருந்தால் தாக்குதிறன் குறைவா இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கு. சோ அந்த தாக்குதிறன் ஓர்டரை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாக்குதிறன் ஓர்டர் எதிர் அடிப்படையில் இருக்கும், இலத்திரண்ட தள்ளுகை அடிப்படையில் தான் இருக்கும். சோ NHCS3க்கு வந்து இலத்திரன் தள்ளுகை ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்தது NH2, அதுக்கு அடுத்தது OH 160, அதுக்கு அடுத்த OCS3 90, இவருக்கு வந்து 70, இவருக்கு வந்து என்ன 50, இவருக்கு 30, இவருக்கு 10, இது வந்து -35, இது மைனஸ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏவக்கூடிய ஆற்றல் வந்து என்ன செய்ய போகுது, குறைஞ்சிட்டே போகுது. சோ ஏவக்கூடிய ஆற்றல் குறைஞ்ச என்ன செய்யும், தாக்குதிறனும் இதே ஓர்டர்ல குறையும். சோ தாக்குதிறன் கேட்டால் நீங்க இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஓகேவா, இதை மட்டும் வச்சு என்ன செய்வோம், இப்ப நம்ம இந்த கேள்விக்குள்ள வந்து அனுப்பி. இப்ப கேள்வியை பார்ப்போம். இப்ப கேள்வியை பாருங்க. நீரற்ற AlCl3 முன்னிலையில் ஒரு தொழியின் ஏற்கனவே ஒரு CS3 கூட்டம் இணைஞ்சிருக்கு. CS3 கூட்டத்தை பார்த்த உடனே உனக்கு மைண்ட் என்ன சொல்லணும், எட்கைல் கூட்டங்கள் எல்லாமே என்னவாக இருக்க போதுரா, எட்கைல் கூட்டங்கள் எல்லாமே ஓத்தோ பெரா வழிகாட்டிகள். சோ இதுல வந்து இணைய போற இலத்திரன் நாடி எங்க இணையும் சொல்லி, இந்த இடத்துல CS3 கூட்டம் இருக்குன்னு சொன்னால் இந்த கார்பன்ல இணையும், அல்லது இந்த கார்பன்ல இணையும், அல்லது இந்த கார்பன்ல, இந்த 3 கார்பன்ல தான் இணையும். யாரு வாரா, COCS3 கூட்டம் வந்து இணைய போகுது. சோ இந்த CS3க்கு அடுத்த கார்பன்ல என்ன செய்யணும், COCS3 இணையணும், அல்லது இந்த கார்பன்ல இணையணும். எனக்கு சொல்லுங்க, இங்க பாருங்க CS3 இருக்கு, இந்த CS3க்கு அடுத்த கார்பன்ல COCS3 இணையுது. ஓகே, பொருத்தமான ஆன்சர். இவருக்கு பாருங்க CS3 இருக்கு சரி, ஆனா CS3க்கு அடுத்த கூட்டத்துல கார்பன்ல இணைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே இணைஞ்சது யாரு, CS3. நமக்கு யார் தேவை, அசெடைல் குளோரைடு சொன்னா என்ன, CH3 COCS3 தான் நமக்கு தேவை. சோ இது வந்து என்ன செய்யாது, CS3 CO கூட்டம் தான் நமக்கு தேவை. C டபுள் பாண்ட் கூட்டம் தான் இணையணும். இவர் CS3 சொல்லார், இல்ல புல. இதுல வந்து எதுவுமே இணைய இல்ல. இந்த C டைரக்டா இவர் இணையற மாதிரி போட்டிருக்காரு, இல்ல இந்த CS3 கூட்டமும் இருக்கும் புல. இதுல வந்து இது என்ன தொகுதின்னு சொல்லுங்க, இது முதலாவது கார்பனை நம்ம இதை கருதினால், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன். 3வது கார்பன்ங்கிறது என்ன, மெட்டா கார்பன் இல்லையா. சோ மெட்டா கார்பன்ல இணையுமா, இல்ல இணையாது புல. ஏன், இது ஒரு ஓத்தோ பெரா வழிகாட்டி. சோ இது சரி, ஓத்தோ பெரா தானத்துல இணைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இணைஞ்சவர் புல. நமக்கு என்ன தேவை, CS3 CO கூட்டம் தான் இணையணும். விட வந்து முதலாக இருக்கு. ஓகேவா, ஒரு டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறோம் சில விஷயங்களுக்கு, தேவையான விஷயங்களுக்கு. சோ அதை தாண்டி தேவையான இன்னும் இடங்கள் இருக்கு, அது வந்து ஒவ்வொன்றாக போகக்குள்ள அதுல இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அதை பத்தி கழிச்சுட்டு போகலாம். ஓகேவாடா. சோ நாலாவது கேள்வி. குளோரோ பென்சீனின் நைட்ரேற்ற தாக்கத்தின் வீதம் பென்சீனின் நைட்ரேற்ற தாக்கத்தின் வீதத்திலும் குறைவானது. சோ குளோரோ பென்சீன் சொன்னா பென்சீன்ல ஒரு குளோரின் இணைஞ்சிருக்கு. அடுத்தது பென்சீன் சொன்னா இந்த குளோரின் இருக்கிற இடத்துல வந்து ஐதரசன் இருக்கு. இதுல வந்து யாரு வந்து இலத்திரனை ஏவக்கூடிய ஆற்றல் நல்ல கூட, ஐதரசனுக்கு தான் கூட. சோ பென்சீனுக்கு தான் தாக்குதிறன் கூட வரைக்கும். சரியா பிள்ளையா, பென்சீனுக்கு தான் என்ன செய்யும், தாக்குதிறன் கூட வரைக்கும். ஏன் பென்சீனுக்கு தாக்குதிறன் கூட வரைக்கணும், தெளிவாக சொல்லுங்க. ஏன் பென்சீனுக்கு வந்து இந்த இடத்துல தாக்குதிறன் கூட வரைக்கணும்னு கேட்டால், இந்த குளோரோ பென்சீனோட ஒப்பிடக்குள்ள நைட்ரேற்ற தாக்கத்துல வார NO2+ ஒரு இலத்திரன் நாடி, அவருக்கு இலத்திரன் செறிவு கூட இருந்தா தாக்குதிறன் கூடும். சோ குளோரின் என்ன செய்யும், அந்த பென்சீனை வந்து ஏவல் அகற்றும். பென்சீன்ல இருந்து இலத்திரனை வெளிநோக்கி இருக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன செய்ய போகுது, தாக்குதிறன் வந்து குறைய போகுது. சோ பென்சீன் சாதாரணமாக இருக்கிறத விட குளோரோ பென்சீன்ல வந்து இலத்திரன் செறிவு குறைவா இருக்கும். எனவே தாக்குதிறன் குறைவா இருக்கும். முதலாவது கூற்று என்ன சொல்லுது, குளோரோ பென்சீனின் நைட்ரேற்ற தாக்கத்தின் வீதம் பென்சீனின் நைட்ரேற்ற தாக்கத்தின் வீதத்திலும் பார்க்க குறைவானது. சரியானது. ஏன், குளோரோ பென்சீனுக்கு தான் குறையும். முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்லுது, குளோரின் பென்சீன் வளையத்தை ஏவல் அகற்றுகிறது. சரியா பிள்ளையா, குளோரின் வந்து பென்சீன் வளையத்தை ஏவல் அகற்றுமாம். எஸ், நம்ம இதுக்கு முதல் பார்த்திருக்கோம், இதுக்கு முதல் ஸ்லைட்லயே பார்த்திருக்கோம். ரெட் கலர்ல இருக்கிற எல்லாருமே ஏவல் அகற்றும். சரியா இல்லையா. சோ இரண்டாவது கூற்று சரி. விட 1 கேட்டால், இப்படி குளோரின் பென்சீன் வளையத்தை ஏவல் அகற்றுவதன் காரணமாகத்தான் என்ன செய்யுது, இவர் தாக்குதிறன் குறைவடையுது. சரியா பிள்ளையா. சோ விட வந்து முதலாவதாக. சோ நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்றேன். சோ 4 கேள்வி பார்த்திருக்கோம். இந்த 4 கேள்வியில வந்து நம்ம 2 தியரி பார்ட், முக்கியமான தியரி பார்ட் கழிச்சிருக்கோம். சோ அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. சோ நான் சொல்லிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து KMNO4 கார KMNO4 தாக்கம் நடந்தா என்ன விளைவு கிடைக்கும், கமெண்ட்ல வந்து அதை போட்டு விடுங்க. ஆல் தி பெஸ்ட். பை.